லார்ட். இந்த ஜூடா ஷால்கோ அப் என்கிற ஆராதனை வேளைக்கு உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய ஆண்டில் புதிய மாதத்துக்குள்ளாய் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். கடந்த மாதம் முழுவதும் ஈசப்பா நம்ம கூட இருந்தார். ஹல்லேலூயா. அந்த மாதத்திலும் கூட நம்மில் அநேகருக்கு பல காரியங்களை குறித்து பயங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த பயங்களை மாற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். பைபிளில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தரை சார்ந்திருக்கிற போது அல்லது கர்த்தரோடு நடக்கிற போது நமக்கு தேவன் பயமுள்ள ஆவியை கொடுப்பதில்லை. அதற்கு பதிலாக தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிறார். அந்த தெளிந்த புத்தி உள்ள ஆவியானவர் நம்மை சரியான பாதைகளே நடத்தி செல்கிறவராயிருக்கிறார். பயமானது பிசாசனிடத்திலிருந்து வருகிறது. நம்பிக்கையும் ஒரு தெளிந்த வழிநடத்துதலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து வருகிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் மனக்கலக்கத்தோடு உட்கார்ந்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் நான் அடுத்து என்ன செய்ய போகிறேன், என்ன நடக்க போகுது? எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். எப்பொழுதென்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளும் பொழுது, எந்த ஒரு மனுஷனுடைய வார்த்தையும் நீங்கள் சார்ந்து கொண்டு இந்த நாட்களிலே ஓடிக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, நான் உங்களை சார்ந்து கொள்ள போகிறேன் ஆண்டவரே. உங்கள் கூட நான் ஆண்டவரே ஏசப்பா நடக்க போகிறப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தரை நம்ம துதித்து ஆராதிக்கலாம். உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அவர் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஹல்லேலூயா. யாவே நீர் என்றும் நம் தேவன், தலைமுறை தலைமுறையா
ஆமே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. வானாதி வானங்களை படைத்தவரை துதியுங்கள், ராஜாதி ராஜாவை துதியுங்கள், அவர் நல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவரை துதியுங்கள், அவர் நல்லவர். ஹல்லேலூயா. தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரை நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். மனிதர்கள் சொன்னதை மறந்து விடுவார்கள், மனிதர்கள் நம்மை ஏமாற்றி விடுவாங்க. ஆனால் கர்த்தரோ சொன்னதில், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். அவர் சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆவியானவரே, அல்லேலூயா. முழு மனதோடு அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், உம் ஆவியை என் மேல் ஊற்றுவீர். ஆவியாத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், உம் ஆவியை என் மேல் ஊற்றுவீர். சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆண்டவரே, உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம். பரலோகம் ஏசப்பாவுக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிறது போல, ஏசப்பா, அந்த பூமியில் இருக்கிற நாங்களும் உமக்கு முன்பாக வணங்கி எங்களை தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர். ஆண்டவரே, இந்த பூமியில் உண்டாக்கப்பட்டவைகள் எல்லாம் உம்மால் உண்டாக்கப்பட்டவைகள் ஏசப்பா, அவராலே அல்லாமல் ஒன்றும் உண்டாக்கப்படவில்லை. ஓ சகதரதரரியாதரே, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, Hallelujah. Thank you, Lord. ஸ்தோத்திரம். நம்மில் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறோம். கர்த்தர் ஆமென் மார்த்தாளை பார்த்து சொல்கிறது போல, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறான். இவ்வளோ ஆமென்
நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஓ ஷகரதரப ஷியாதர ரீபஹந்தர ஷேகரபியாதரவா. ஆமே, இந்த உலகத்துல ஒரு நல்ல பங்கு என்றால் ஏசப்பாவுடைய பாதம் தான், ஏசப்பாவுடைய சமூகம் தான், ஏசப்பாவுடைய காலடி தான் நமக்கு நல்ல பங்கு. ஆமே, அதை யாரெல்லாம் தெரிந்து கொண்டு அவருடைய சமூகத்துல ஓயாமல் போய் உட்கார்றாங்களோ, ஓயாமல் தேடுறாங்களோ, அவர்களுக்கெல்லாம் என் தேவன் நன்மையை மாத்திரமே செய்கிறார், தீமையை நன்மையாய் மாற்றுகிறார். போராட்டமான சூழ்நிலைகளையும் கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். பிசாசானவன் பெர்மிஷன் வாங்கிட்டு ஆமே நம்மை சோதிக்க நேர்ந்தாலும் கர்த்தர் நம்மை கைவிடுகிறதில்லை, நம்மை நடத்துகிறார். ஆமென். அவர் நல்லவர். விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. சொல்லுவோம், நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே இயேசுவே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. தாங்கினீர், ஏந்தினீர், உயர்த்தினீர், தப்புவித்தீரே. தாங்கினீர், ஏந்தினீர், உயர்த்தினீர், தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, ஆமென். மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. வாழ்க்கையில உங்க குடும்பத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை துவங்கி இருக்கிறார் என்றால் நிச்சயமாய் அவரே செய்து முடிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே மனுஷன் துவங்கினதை கண்டு நாம் அநேக நேரம் சந்தோஷப்படுகிறோம், இந்த மனிதர்கள் நிச்சயமா செஞ்சிருவாங்கன்னு. ஆனா அவர்கள் செய்ய முடியாத சூழ்நிலை வரும்பொழுது சோர்ந்து போகிறோம். ஆனா கர்த்தர் செய்வேன் என்று சொல்லி துவங்கின காரியத்தை குறித்து அநேக நேரம் சந்தேகப்படுகிறோம், அவிசுவாசப்படுகிறோம். ஆனால் அவரோ தாம் வாக்கு பண்ணினதிலே உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆபிரகாம் ஒருவனாயிருக்கையில்
அவனை அழைத்து ஆசீர்வதித்து ஆமென் தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமாய் வைத்த தேவன் ஆபிரகாமோடு நின்று விடவில்லை. அந்த ஆசீர்வாதம் ஈசாக்கை தொடர்ந்தது, யாக்கோபை தொடர்ந்தது. எத்தனாய் வாழ்ந்த யாக்கோபை கூட சிட்சித்து ஆமென் இஸ்ரவேலாய் மாற்றி ஆமென் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை என் தேவனால் நிறைவேற்ற முடியும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக முறை தவறு இருக்கலாம். இன்றைக்கு ஏசப்பா கிட்ட வந்து உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, ஒப்புரவாகுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பார். கடைசியாய் இந்த வரிகளை சொல்லி ஆண்டவரை துதிப்போம். துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உன் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உன் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. உன் கரங்கள் என் ஆதாரமே. இன்றைக்கு ஏசப்பாவோட கரத்தை ஆதாரமாய் அடைக்கலமாய் பிடித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. அப்பா, உங்க கரந்தா எங்களுக்கு ஆதாரம், உங்க கரந்தா எங்களுக்கு அடைக்கலம். ஆண்டவரே, எங்க தேவைகள் மத்தியிலே ஆண்டவரே நாங்கள் ஆரம்பித்த நீர் எங்க வாழ்க்கையில குடும்பத்தில் ஆரம்பித்த ஒவ்வொரு காரியத்திலும் நீரே ஆதாரமாய் இருந்து நீரே துணையா இருந்து எங்களை வழிநடத்தி செல்லுவீராகப்பா. ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. ஆமென். ஆரம்பத்திலே சொன்னது போல அநேக காரியங்களை குறித்து பயப்பட்டு கொண்டிருக்கிற அநேகருக்கு இந்த வார்த்தை ஆமென். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தெளிந்த புத்தியுள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கரங்களை பிடித்து செவையான பாதையிலே நம் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு ஆமென் நேர்த்தியான பாதையிலே நம்மை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Jesus, hallelujah, hallelujah, Jesus, hallelujah, hallelujah. You are mighty God, almighty God. Oh shaharadara, நாங்கள் வணங்குகிற தெய்வம் ஏதோ ஒரு சாதாரணமான காரியத்தை செய்கிறவர் அல்ல, அசாதாரணமான காரியங்களை எங்க வாழ்க்கையில செய்கிறவர். ஓரியாஹந்தரா, அசாதாரணமான காரியங்களை கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே, உம்மை ஆராதிப்போ. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் இயேசுப்பா. நீர் மாத்திரமே மகிமை அடைவீராக. இந்த நாளிலே தேவைகளோடு பலவீனத்தோடு சுகவீனத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையுமே தேவன் சுகப்படுத்துவீராக, தேவைகளை சந்திப்பீராக, கடன் பிரச்சனையில் இருந்து விடுதலையாக்குவீராக. எக்ஸாம்காக தயாராகி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அந்த பயங்களை கர்த்தர் நீக்கி போடுவீராக. எக்ஸாம்ல நல்ல ஒரு மார்க்ஸ் தந்து கர்த்தர்
உயர்த்துவீராக. உம்மை டிபெண்ட் பண்ணி இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஞானத்தை தருவீராக. தேவையில்லாத பயங்களை கொண்டு வருகிற மரண பயங்கள், எக்ஸாம் குறித்த, வாழ்க்கை எதிர்காலத்தை குறித்த பயங்களை கொண்டு வருகிற எல்லா சத்துருவின் போராட்டங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென் அதமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசுப்பா, இந்த வருடத்திலே இந்த மாதத்திலே உம்மை ஆராதிக்க தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் தொடர்ந்து எங்களை வழிநடத்துவீராக. உங்க நாம மாத்திரம் உயரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். God bless you.